அனைவருக்கும் வணக்கம். சமயத்தில் காத்தருள்வார் சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவா நாம ஒரு தெய்வத்தினுடைய கதைகளை கேட்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் தான் கதைகளா கேட்போம். ஆனா ஒரு சிலது உண்மையாகவே நமக்கு ரொம்பவே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில அந்த காலத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியவங்க நம்ம வீட்டுல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி சமயபுரத்து அம்மன் பற்றி நம்ம கேட்கும்போது நிறைய அற்புதங்களை நடத்தி இருக்காங்க. நாம இன்னைக்கும் கேட்டாலும் அது நமக்கே நடந்தது போல ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரி சமயத்தில் சமயபுரத்து மாரியம்மன் காத்திருளிய ஒரு உண்மையான கதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது வரைக்கும் நான் போனதில்லை அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போதே அந்த சமயபுரத்து மாரியம்மனை நினைச்சு ஒரு வேண்டுதலை மனசார நினைச்சு கொள்ளுங்க, கண்டிப்பா நடக்கும். சமயபுரத்து மாரியம்மன் மாதுளை நிறத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மன் பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் அது உங்களுக்கு புரியும். அதே போல் வீடியோவை பார்க்கும்போதே சமயபுரத்து தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்க போய் வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா எளிமையான முறையில் ஒரிஜினலான நல்ல ஒரு சக்தி மிகுந்த கருங்காலி மாலை உங்களாலையும் வாங்கிக்க முடியும். சமயபுரம் மாரியம்மன் நிகழ்த்திய உண்மை சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அதில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் இந்த வீடியோவில் உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விக்ரமபுரம் மகாகாலிபுரம் அப்படின்னு அம்மன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஊர் பெயர்கள் சொல்கிறாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை சக்தியுடைய ஆதி வடிவம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைஷ்ணவி என்ற பெயரில் குடிக்கொண்டு இருந்தாங்களாம். சக்தியுடைய உக்கிரம் தாங்காத அப்போது இருந்த சாமிகள் அந்த ஸ்ரீசக்கர வடிவிலான அன்னைய கண்ணபுரம் என்ற தலத்துல பிரதிஷ்டை செய்தாங்களாம். ஆண்டுகள் பல ஓடியிருக்கு. கண்ணபுரத்துல குடிக்கொண்டிருந்த அன்னை புற்று வடிவுல வேப்ப மரம் சூழ காத்திருந்தாங்களாம். அவள் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய காலமும் ஒரு நாள் வந்திருக்கு. அதாவது தென்பாண்டி நாட்டில் திருமணம் முடித்து கொண்டிருக்க ஒரு தம்பதி இருவரும் தங்களுடைய உறவினர்களோட காவிரியை தாண்டி வந்து கொண்டிருக்காங்க. மாலை நெருங்கி இருக்கு. இருட்டுவதற்குள்ள அடுத்த ஊரை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு கூட்டம் வேகமா நடைபெற்றிருக்கு. முதியவர்களும் குழந்தைகளும் மட்டுமே மூடப்பட்ட வண்டியில பயணம் செய்திருக்காங்க. இருள் சூழ தொடங்கி இருக்கு. அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதியா இருந்திருக்கு. தீப்பந்தங்களுடைய உதவியோடு அங்கு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. அந்த நேரத்துல பெரும் திருடர் கூட்டம் ஒண்ணு அந்த இடத்துல வழிமறைச்சிருக்கு. திடீரென தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. பொன்னையும் பொருளையும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. புது மாப்பிள்ளை உள்ளிட்ட சில வாலிபர்கள் அந்த திருடர்களால கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்துல மானம் காக்க வேண்டி மணமகளும் அவளுடைய தோழி ஒருத்தியும் அங்கிருந்து தப்பித்து காட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாங்களாம். சமயபுரம் மாரியம்மனுடைய உண்மை நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காட்டுக்குள்ள மறைந்த பிறகு இடையில தோழியும் வழிமாறி போயிட்டாங்க. மணப்பெண் மட்டும் அழுதபடி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. வெகு தூரத்துல ஒரு வெளிச்சம் ஒண்ணு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நோக்கி அந்த மணப்பெண்ணும் போயிருக்கா. இது சமயபுரத்தால் என்னும் மகமாயி குடிக்கொண்டிருந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்தை அடைந்ததுமே மணப்பெண் மிகவும் குமரி குமரி அழுகிறா. அதாவது, அம்மா, என்னுடைய குலதேவியே, இது நியாயமா உனக்கு? காலையில் ஏறிய இந்த திருமாங்கல்யம் இரவுக்குள்ளேயே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறா. என்னுடைய உறவுகளும் சுற்றங்களும் என்னை விட்டு போயிட்டாங்களே, காலமெல்லாம் உன்னையே நம்பி இருந்த என்னை கை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அழுகிறா. 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்றாங்களே, அதுல ஒரு கண் கூடவா என்ன பார்க்கறதுக்கு திறக்கல? அத்தனை கண்ணு உனக்கு இல்லாம போயிடுச்சா அப்படின்னு. தெய்வம் அப்படின்னு ஒன்று இருந்தா உண்மையாக இருந்தது அப்படின்னா நீ காட்டக்கூடிய நியாயமா இது? இன்னைக்கு இரவுக்குள்ள எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா, என்னுடைய உறவுகள் சேரல அப்படின்னா, இதோ நீ குடிக்கொண்டிருக்கக்கூடிய இதே மரத்தில் தூக்கிட்டு நான் இறந்து போவேன். என்னுடைய சாவுக்கு காரணம் நீயே அப்படின்னு சொல்லி மண்ணில் எழுதிட்டு நான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஆணையிடுறா.
என்னுடைய திருமாங்கல்யன் மேல ஆணை அப்படின்னு சொல்லி சபதமிடுறா. சொல்லி அழுது தீக்கிறா. இரவு நேரத்துல நள்ளிரவு தனியா அந்த மரத்தடியிலேயே அந்த மகள் அமர்ந்திருக்கிறா. ஓடி வந்த களைப்பும் சோகமும் அவளை உறக்கத்துல ஆழ்த்தியிருக்கு. தூங்கிட்டு இருக்கா. வலுக்கட்டாயமா விழிச்சு பார்க்கறா. தொலைவில் ஒரு சலங்கை சத்தம் மெதுவா கேக்குது. மத்திம வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணை நெருங்கி வரத பார்க்கறா. புதிதா வந்த அந்த பெண்ணுடைய அழகும் தேஜஸும் அந்த மணமகளை கவனம் கொள்ள ஆரம்பிக்குது. நீ யாரம்மா அப்படின்னு அந்த பெண் இந்த பெண் கிட்ட கேட்கிறா. இந்த மணப்பெண் எல்லா கதையும் சொல்லி அழுது திக்கிறா. எந்த உணர்வும் இல்லாம அந்த கதையை கேட்ட அந்த மஞ்சள் புடவைக்காரி, நிச்சயமா உனக்கு நீதி கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தலையெல்லாம் அரிக்குது, எனக்கு தலையை கொஞ்சம் பார்த்து விடு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றா. எந்த காலத்திலையுமே பெண்களுக்கு தலை பார்த்து விடுவது விருப்பமான செயல் அப்படின்னு சொல்றதால மணப்பெண்ணும் அந்த தலையை பிரித்து பார்க்க தொடங்குறா. அவ்வளவுதான், அந்த மணப்பெண்ணும் அலறி கத்திட்டா. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த மஞ்சள் புடவைக்காரியினுடைய ரோம கால்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு கண் விழித்து பார்த்துருக்கு. இவையெல்லாம் நம்மளுடைய உடமையே சிலிர்க்க வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஒவ்வொரு முடிக்கிட்டையும் ஒவ்வொரு கண் விழித்து பார்த்துருக்கு. அதை பார்க்கும்போதே இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இது கடவுள் தான், 1000 கண்ணுடையாள் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. தாயே அப்படின்னு அந்த பெண் கதறிட்டு, எனக்கா கண் அழிந்து விட்டது அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. நான் 1000 கண் உடையவள், அதனால தான் இந்த இடமே கண்ணபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. உனக்காக நீதி காலையில் கிடைக்கும், பொறுத்துரு. நான் நீதியை வழங்குறதுல எத்தனை பெரிய நீதிபதி அப்படின்னு நீயே எனக்கு சாட்சியாக மாறுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மஞ்சள் புடவைக்காரி மகமாரியாக மாரியம்மனாக உருமாறி மறைந்து போகிறாங்க. வெளவெளுத்து போன அந்த மணமகளோ அம்மனை கண்ட அதிர்ச்சியில மழங்கி கீழே விழுறா. பிறகு பொழுது விடியுது. விஜயநகர ஆட்சியை சேர்ந்த காவலர்கள் பல பேர் அந்த திருடர்களையும் அவர்கள் கடத்தி கொண்டு போன சிலரையும் கூட்டிட்டு வர்றாங்க. அந்த பெண்ணுடைய உறவினர்கள் எல்லாம் அந்த பெண்ணை அணைத்துக்கிட்டாங்க. அந்த திருடர்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. மணமகளும் திருப்தி அடைஞ்சிருக்கா. ஒரு இனிமையான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எல்லாம் சமயபுரத்தாளுடைய பேரருளால, அந்த அம்மனுடைய அருளின் விளைவால நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் தன்னாலான பொருளுதவியை கண்ணபுரத்து ஆலயத்துக்கு கொடுத்திருக்கா. விஜயநகர ஆட்சியில கோவில் சிறியதாக கட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் கிபி 1804 விஜயநகர சொக்கநாத நாயகர் மன்னரால விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. கிபி 1804 விஜயநகர சொக்கநாத மன்னரால தற்போது இருக்கக்கூடிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 1000 கண்கள் கொண்ட மகமாயி எல்லோரையும் கவனித்து ஆட்சி செய்யக்கூடிய தாயாக இருந்து வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதுக்காக தான் இந்த உண்மை சம்பவமும் சொல்லப்படுது. அதாவது பெண்களுக்கு தாய் வீடு அப்படின்னு சொல்றதுல தவறே கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா தக்க சமயத்தில் சமயபுரத்து அம்மன் காப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியம்மன் சுகாசினியாக காட்சி தரக்கூடிய ஒரு தலம் தான் சமயபுரம் கோயில். தலைக்கு மேலே 5 தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி கொடுக்கத பார்க்க முடியும். நெற்றி நிறைய திருநீரும் குங்குமம் அணிந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அன்னை இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டு பார்க்க முடியும். பாதத்தில் 3 அசுரர்களுடைய தலை பார்க்கலாம். இது ஆணவம், கண்மம் இவையெல்லாம் குறிக்கக்கூடியதை பார்க்க முடியும். 8 திருக்கரங்கள்ல முறையே கத்தி, கபாலம், சூளம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் இவை எல்லாம் ஏந்தி இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். அளிக்கக்கூடிய தோடுகள், மூக்குத்தி அணிந்திருக்கக்கூடிய அம்மனை பார்க்க முடியும். நட்சத்திரங்கள் 27 ஆதிக்கங்களை தன்னுள் அடக்கிய 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில இங்கு அருள்பாலிக்கிறாள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். வசுதேவர் தேவதி தம்பதியருடைய 8வது குழந்தையாக கிருஷ்ணர், நந்தகோபன் யசோதையாக பெண் குழந்தையாக கம்சன் சிறைசாலைக்கு இடம் மாற்றப்படுறாங்க. அந்த பெண் குழந்தை சிறைக்கு கம்சன் கொல்லும்போது அவனிடமிருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் அப்படின்னு சொல்லி மறைந்து போகிறது. அந்த குழந்தைதான் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு தல வரலாறுல சொல்லப்படுது. தல விருட்சமாக இங்கு மருத்துவ குணங்கள் மிகுந்த
வேப்ப மரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயபுரத்து மாரியம்மன் பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த உண்மையான கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு சமயபுரத்து மாரியம்மன் வீடியோவை பார்க்கும்போதே சமயபுரத்து தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.